நகரிலே வாழ்கின்ற வாழ்கின்ற ராமலங்கையே அடியால் சொல்ல திறனோ
Bye.
சிவபெருமான் இந்த பார்வதிக்கு இத்தனை வார்த்தை எடுத்து சொன்னதுக்கு பின்னாலையும் நம்ம மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம இப்படி பரிசோதனை பார்த்து விட்டாளே. கடவுளார் கண்களை மறைக்க கல் உலகம் எங்கு பார்த்தாலும் இருள் மயமா தெரியுது. இரவும் இல்லை பகலும் இல்லை, ஒளியும் இல்லை இருளும் இல்லை. உலகமே ஒரு மாயமாயிருக்க மக்களெல்லாம் திக்குமுகம் தெரியாமலே திகைத்து வாடினார்கள். அச்சவர்களும் தெரியல, எடுத்தவர்களும் தெரியல, நிற்கும் ஆளும் தெரியல. திடீர்னு உலகமே மாயமாய் போச்சுன்னா என்ன ஆகும்? எந்த வேலையுமே பார்க்க முடியாது. அப்ப சிவன் பார்த்தார். இந்த பார்வதிக்கு சொன்னதுக்கு பின்னாலே இவளுக்கு புரியல. அதனால நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும் தானே இந்த பார்வதிக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஞான சுடர் ஒளி உண்டு. அப்பேற்பட்ட நெற்றிக்கண்ணை திறந்து இந்த உலகத்துக்கே ஒளி கொடுத்து சிவனாருடைய மகிமையை தெரியப்படுத்த வேண்டும் என்று அந்த ஆண்டவன் பகவான் ஆதிசக்தி முன்னாலே ஆண்டவே அங்காரம் கொண்டு அவர் அங்கத்தை அடக்கி ஒடுக்கி நெற்றிக்கண்ணை திறந்தார் பாருங்க. அந்த நெற்றியின் கண்ணை திறக்க அக்கினி பொறி பறந்து அகில உலகமே ஒளிமயமா தெரியுது. அப்ப ஒளிமயம் வந்தது மட்டுமல்லாம அந்த அக்கினி பொறியிலிருந்து அங்காரம் ஒங்கார ரூபங்களை கொண்டு காலை அமுதத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். அப்படி ஒரு பெண் வந்து பிறந்த போது ஆண்டவன் அப்பெண்ணையே வரவழைத்து ஆயான வேண்டும் பாட வேண்டும், ஆட வேண்டும் பாட வேண்டும், ஆடாய் போட வேண்டும். முச்சிக்கண்ணி பிறந்ததாலே முச்சிக்கண்ணி பிறந்ததாலே முச்சினி வாசலியோ உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயர் அம்மா என்று வாக்கு வரம் கொடுத்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே வடக்குவா செல்வியாகவே அமர வைத்தார். அப்படி அமர வைத்து வரும்போது இந்த ஆண்டவன் அங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பாத்தீங்களா? அந்த அக்கினியின் வேகம் வெத்தை தாங்க முடியாம சிவனுக்கு சிலு சிலு சிலுன்னு வேர்த்து ஆண்டவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தரலாகி கடவுளுடைய வேர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருகின்றது. அது கடவுளுடைய வேர்வை பாத்தீங்களா? அப்ப காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வந்த உடனே என்னாகும்? இந்த வெள்ளமானது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும். உலக மக்களுக்கெல்லாம் உயிர் சேதம் வராமல் இருக்கணுமானால் ஆண்டவன் தன் 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதனையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு பொன்னை கட்டாகவே கட்டினார். அப்ப ஒரு பொன்னை கட்டாகவே கட்டிய உடனே
சிவனுடைய சடாமுடி பாரத்துல இருந்து இந்த வேர்வை துளி அடங்கல. ஆமா அடங்கல. நம்ம குளிச்சுட்டு தலையில துண்ட போட்டாலே தண்ணி வடியுமே. 1 மணி நேரம் அவன் தலைகாய. ஆமா சரி. சிவனாருடைய வேர்வை அடங்குமா? அடங்காதுல. அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே விழுந்தது. விழுந்தது. 10 சொட்டு வேர்வையும் 10 கடலாக படைத்து ஆண்டவன் அதற்கு தகுந்த பேர் நாமத்தை கொடுத்தார். எப்படி ஐயா? சாமி ஓம் சம்பாதி வைக்கப்பா என்னை கடல் யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? யார் யாரெல்லாம் ஆடு சென்னாகோ கருணாகோ அண்ணாடி விருதுகளோ எல்லாத்துக்கோ ராஜராணி ராணி நாகராஜன் நகரண்ணியே எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணையும் வந்து வருகிறார்கள். நாகம்னு சொன்னா என்ன? நம்ம பூலகத்திலே பார்க்கிறோமே அந்த மாதிரி நாகம் கிடையாது. எப்படியோ தலை மட்டும்தான் மனித தலை. சரிதான். கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் நாக வடிவம். ஆமையா. இப்படி தெய்வத்தின் அம்சங்களாகவே நாகராஜனும் நாகக்கண்ணையும் வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் என்னையா இறைவனுடைய அருளாலே எவ்விதமான குறையும் இல்லாமல் அவர்கள் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள்? எப்படி ஐயா? நாகலோக பட்டணத்தில்
அவள் மன்னவனும் தேவியுமா தேவியும்மா மனமறிந்து வாழ்ந்து வார வேணும் தேவியுமா தேவியும்மா அவள் குணமோடு வாழ்ந்து வார என்னை போல என்னை போல பிரியா தோழர் தோழர் போல நல்ல மனமும் போல வாழ்ந்து வார நாதம் போல வாழ்ந்து வார ஒருவர் கேட்டு கேட்டு நான் வாழ்ந்து வார வாழ்ந்து வார போல கேட்டு ஆமையா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார் அல்லவா? ஆமா அதாவது என்ன நாகராஜன் சொன்னா நாகக்கண்ணி கேட்பார், ஆமா காப்பா நாகக்கண்ணி சொன்னா நாகராஜன் கேட்பார். அவ்வளவுதான் சொன்னா மனைவி கேட்கா, ஆ. மனைவி சொன்னா கணவன் கேட்கா. சரிதான் எங்க வீட்டுல என் பொண்டாட்டி என் சொல்ல கேட்க மாட்டேங்க. ஏன் கேட்க மாட்டோம்க்கா என் தம்பி சொன்னா சரிங்க. ஏன் அவர் சொன்னா காக்கா ஆமா, என் தம்பி சொல்லதான் கேட்க. நான் எதை சொன்னாலும் ஆ உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அப்படியா நீங்க சும்மா இருங்க, ஆ உங்க தம்பி வந்து சொல்லட்டும் அப்படிங்க. அப்ப அவர் கொஞ்சம் ஆள் வாட்ட சாட்டமா இருப்பாரோ அவர் என்னோட ஒரு அரையடி வளர்த்தியே தான் இருப்பான். சரி என் நம்ம சொல்லுக்கு மதிப்பு இல்லாம போச்சு. அப்படியா நாகராஜன் நாகக்கண்ணி அப்படியா? எப்படி அவரு கொஞ்சம் விவரமான ஆளு, படிச்சவரு, நான் படிச்சவரு, கொஞ்சம் பாடிச்சா உள்ள ஆளு, கொஞ்சம் நாட்டு நடப்பு தெரியும், தெரிஞ்ச ஆளு. அதனால அவர் விவரமா சொல்லுவாருன்னு அந்த அம்மா நினைச்சா. நான் ஏட்டிக்கு பூட்டி நீ பேசிக்கிட்டு இருப்பேன், ஏட்டிக்கு மூட்டி தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருப்ப, தகராறு பண்ணிக்கிட்டு இருப்பேன். உன் பேச்ச கேட்பாளா? அதனாலதான் நீங்க சும்மா இருங்க, ஆ, நீங்க ஊர் சண்டையை உடனே எடுத்துருவீங்க. அதனால உங்க தம்பி சொல்லட்டும், நம்ம எந்த காரியமா இருந்தாலும் உங்க தம்பி வரட்டும், அவர் வந்தோட கேட்டு தீர்த்துக்கணும் அப்படின்பா. நீ பேசாம அவருக்கு கட்டி வச்சிருக்கலாம். அவரா கண்டு பொறுமையா இருந்திருக்காரு. ஆமா, பிறகு என் வீட்டுல இந்த மாதிரி கதை நடக்கணும் வச்சுக்கோ, என்ன செய்வாரு? தண்ணியை போட்டு வருவேன், ஆ, நல்ல உலக்க இருக்கும், கருங்காலி உலக்க. உனக்க தம்பியால இவ்வளவு கேட்டு இருக்குன்னு ஒரே ஆரம் தம்பியை போட்டு கொண்டு வரேன் ஒண்ணு தம்பியவே கொன்றவா, வேற போல என்னன்னு கேட்பான். தம்பியை கொல்லவா, வீட்டுக்காரி சத்தம் போடவா? அது செய்ய முடியாதுல்ல, இவன் இருக்க போய் தானே அவளுக்கு இந்த கேடு. அதானே அதனால தம்பியை சொல்லி ஊருக்கிட்ட மனுஷன் நம்ம பிள்ளைய நம்ம பொண்டாட்டி கண்டிக்க முடியலையே, அப்புறம் அடுத்தவர் யாரை கட்டணும்? அவளை அடிக்க முடியாது, அவ கதத்த ஆளு. அவ கொன்றுவாள் என்ன. அதனால்தான் போக்கத்தவன் யாரும் பிள்ளையார் போயில ஆண்டி. சரிதானே? சரி அப்போ என்ன கணவன் சொல்லை மனைவி கேட்கணும், மனைவி சொல்லை கணவன் கேட்கணும். கேட்கணும், பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா, இவ சொல்லி நம்ம கேட்கவா. பொம்பளை பொண்டாட்டி பேச்ச கேட்டா ஆ, அடுத்த நம்மள மதிப்பானா, மதிக்க மாட்டானா நம்மள நினைக்கூடாது. ஏப்பமா பேசுவோம் அப்படின்னு நினைக்க கூடாது. கூடாது கூடாது. 1000 பேர் 1000 பேசுவாங்க. சொல்லுவாங்க, நம்ம பொண்டாட்டி பேச்ச நம்ம வீட்டுக்காரம்மா பேச்ச கேட்டு நடப்பதுல யாரும் குறைய மாட்டோம். நமக்கு ஒண்ணு லேசா ஒண்ணுன்னா முதல்ல பாக்குறது யாரு? அவதானே ஓடி பாப்பா. வந்து பாக்கணும்னா நம்ம மனைவி தானே பாப்பா, பிறகு அடுத்தவங்க பாப்பாங்களா? மாட்டாங்களா? 1000 பேர் 1000 இருந்தாலும் சரி நம்ம கட்டிய மனைவி மாதிரி வருமா? அதானே. அதான் தாய்க்கு பின்னால தாரம் இருக்காங்க. நான் சொல்லியிருக்கான். ஆ? ஆமா, அப்போ ஆண் பெண்ணை மதிக்கணும். மதிக்கணும். பெண்ணா பிறந்தவா ஆ, இந்த குடிகாரன் பேச்ச கேட்கவான்னு நினைக்க கூடாது. கூடாது கூடாது. அவர் குடிச்சிட்டே வந்தாலும் ஆமா, 5க்கு 2 சொல்லாவது அவரை கேட்டு நடக்கணும். அவர் சொல்ல கேட்கணும். அப்பதான் அவருக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஆமா, நம்ம சொன்னாலும் அவர் 2 வார்த்தை கேட்பாரு. கேட்பாரு கேட்பாரு. அப்போ ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போனா தானே வாழ்க்கை நல்லா இருக்கும். விட்டு கொடுத்து போறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போறவன் விட்டு கொடுத்து போக மாட்டான். சில பேர் விட்டு கொடுத்து போறாங்க, ஆ, சில பேர் இந்த தாத்தா மாதிரி ஆளுக்கெல்லாம் வித்து தான் கொடுக்க வேண்டியது சங்கிலி. குடிக்க பைசா எல்லாம் வித்து தானே கொடுக்கணும். அதாவது ஆ, போதைய ஆமா, வந்துட்டாருன்னு சொல்லி நம்ம கோவப்படக்கூடாது. ஆ, போதை கூட ஆயிப்போச்சோ, ஆமா, இதுக்கு மாத்து மருந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். என்ன இருக்குன்னு பார்க்கணும்.
மாத்து மருந்து என்னன்னு கேட்டா சரி நல்ல புளிச்ச நீர் தண்ணி ஒரு செம்ப குறைத்து வரணும். அவன் கோத்து வரணும் இவ்வளவு உள்ளிய ஒரிக்கணும். பொடி உள்ளி வாயில அள்ளி போட்டு ஆமா இந்த நீர் தண்ணியை ஊத்திடணும். வாயை பூரா ஒரே வெங்காய வாடை. வெங்காய வாடகை அடிக்கும். சன்னஞ்சனமா குறைஞ்சிரும். ஆமா குளிச்சு பாப்பான் போதை விட்ட உடனே ஏன் வேலைம்மா அம்மா. நீ 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 இப்பதான் இங்க வந்தியா வீட்டுக்கு ஆமா அப்படின்னு நான் சொல்ல வந்துட்டேன் அப்படி வந்துட்டியோ ஆமா சரியா வேலைமா விட சுத்தி தூரம்மா அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஆமையா இரு பேர்களும் ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். என்ன வாழ்ந்து வரக்கூடிய இரு பேர்களுக்கும் ஆமா நாங்களோக பட்டணத்திலே இறைவனுடைய அருளாலே எவ்விதமாகப்பட்ட குறையுமே கிடையாது. கிடையாது. அவர் எப்படி ஏற்பட்ட செல்வாக்கோடு இருக்கிறார்களே ஆனால் ஆனால் அங்கே மண்ணை இருக்கு மழை இருக்கு